மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மணவிழாவில் உங்களோடு சேர்ந்து நானும் மணமக்களை வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு சகோதரர் கோவேந்தன் என்கிற கோவிந்தசாமி அவர்கள் பெங்களூரிலே எனக்கு அறிமுகமானார். தகடூர் தமிழ்ச்செல்வன், கோட்டை அதியமான் போன்றவர்கள், நந்தன் போன்றவர்கள் நம்முடைய இயக்கத்திற்கு பெரும் துணையாக இருப்பார், தூணாக இருப்பார். அவரை நம்முடைய இயக்கத்திலே இணைத்துக் கொள்ள வேண்டும். பெங்களூரிலே இளம் வயதிலேயே தொழிலதிபராக வளர்ச்சி அடைந்து வலிமையோடு இருப்பதோடு சமூக மேம்பாட்டிலும் அக்கறை உடையவராக இருக்கிறார். அவரை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று சென்னையிலிருந்து என்னை பெங்களூருக்கு அழைத்து சென்று அவருடைய இல்லத்திற்கு அழைத்து சென்று அறிமுகப்படுத்தி வைத்து கால் நூற்றாண்டை கடந்துவிட்டது. அப்போது மிகவும் சிறுவனாக, பள்ளி சிறுவனாக அந்த வீட்டிலே ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்த தம்பிதான் இன்றைக்கு நம் முன்னால் இந்த மனையில் மணமகனாக கம்பீரமாக அமர்ந்திருக்கிறார். காலம் எவ்வளவு வேகமாக உருண்டோடி இருக்கிறது என்பதை பார்க்கிற போது பெரும் வியப்பாக இருக்கிறது. இன்னும் பள்ளி சிறுவனாகவே என் மனதில் அவர் நிழலாடி கொண்டிருக்கிறார். அவர் வளர்ந்து விட்டார், நிறைய படித்திருக்கிறார், சுயமாக சம்பாதிக்கும் வல்லமை பெற்றவராக, ஆளுமை உடையவராக வளர்ந்திருக்கிறார் என்பதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி அளித்தாலும் அவரை முதலில் பார்த்த நினைவுதான் இன்னும் நெஞ்சிலே நிழலாடி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு குடும்ப உறவு, இயக்க உறவை தாண்டிய குடும்ப உறவு நம்மை இந்த அரங்குக்குள் கொண்டு வந்து இணைத்திருக்கிறது, சேர்த்திருக்கிறது, குவித்திருக்கிறது. நாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்கிற உணர்வோடு இங்கே கூடியிருக்கிறோம், கூடியிருக்கிறோம். இது கோவேந்தன் இல்ல திருமணம் என்பதை விட நம்முடைய கட்சியின் இல்ல திருமணம் என்று பெருமைப்படக்கூடிய வகையில் அவர் இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கிறார். அனைத்து கட்சிகளிலும் அவருக்கு தோழமை உண்டு. அத்தனை பேரையும் அவர் அழைத்திருக்கிறார். திமுக, அதிமுக, இன்றைக்கு ஆளும் கட்சியாக இருக்கிற தவேக, திராவிட இயக்கங்களுக்கு தாய் கழகமாக இருக்கிற திராவிடர் கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று பலரும் இந்த திருமணத்திற்கு வருகை தந்து மணமக்களை வாழ்த்தி இருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் நீங்கள் கட்டுப்பாடாக எல்லோரும் அமர்ந்து மேடையில் ஏறி நெரிசல் தராமல் இருந்திருந்தால் எல்லா கட்சி தலைவர்களையும் மேடையிலே அமர வைத்திருக்க முடியும். இதை ஒழுங்குபடுத்துவதற்கே எனக்கு 1 மணி நேரம் ஆகிவிட்டது. மணமக்கள் தான் இந்த மேடையின் நாயகர்கள், நாயகர். அவர்களை முன்னிறுத்துகிற இந்த மேடையில் கட்சியின் அத்தனை பொறுப்பாளர்களும் முண்டியடித்துக் கொண்டு மேடையில் வந்து இருக்கிற போது தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னணி தலைவர்கள் என்று வருகிற போது அவர்களுக்கெல்லாம் உரிய இடம் தர இயலவில்லை, அமர வைக்க முடியவில்லை. வந்தார்கள், மணமக்களை வாழ்த்தினார்கள், விடைபெற்று சென்று விட்டார்கள்.
ஆக அவர்களும் இந்த ஒளிபெருக்கை முன்னால் நின்று மணமக்களை வாழ்த்தி இருக்க வேண்டும். அதுதான் இன்னும் நமக்கு பெருமை அளித்திருக்கும். ஆக விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி பிற கட்சிகளோடு தோழமை உறவை கொண்டாடுகிறதோ அதை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய வகையில் கோவேந்தன் அவர்கள் தன்னுடைய நட்பு சக்திகளை எல்லாம் இங்கே அழைத்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது, பாராட்டுகிறேன். எந்த வேலையை ஒப்படைத்தாலும் அதை கருவமே கண்ணாயிரம் என்பார்களே, அப்படி அந்த வேலையை முடிப்பது மட்டுமே தன் முன்னால் இருக்கிற முக்கியமான கடமை என்கிற பொறுப்புணர்வோடு அனைவரையும் தட்டி கொடுத்து வேலை வாங்குவதிலே அவருக்கு ஒரு தனி ஆற்றல் உண்டு. இதை யாரும் மறுக்க முடியாது. திறம்பட செயல்படக்கூடிய ஆற்றல் உள்ளவர், செயல்படக்கூடிய அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடியவர், தன்னை போலவே மற்றவர்களையும் விறுவிறுப்பாக வேலை செய்ய தூண்டக்கூடியவர். ஒரு இயக்கத்தில் இப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவர்கள் இருப்பதுதான் அந்த இயக்கத்தை மென்மேலும் வளர்த்தெடுக்கும். அவர் இந்த இயக்கத்தின் மூலமாக சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும். மேற்கு மாவட்டத்தில் குறிப்பாக தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்கிற கனவுகளை சுமந்து கொண்டே இருந்தார் என்பதை நாம் அறிவோம். (2006) என்று கருதுகிறேன். அவர் அதிமுக கூட்டணியிலே ஒரு முறை போட்டியிடக்கூடிய வாய்ப்பை பெற்றார். அப்போது அவர் ஆற்றிய பணிகளை நம்முடைய தோழர்கள் நன்கு அறிவார்கள். ஓய்வின்றி சுறுசுறுப்பாக பம்பரம் போல் சுழன்று பணியாற்றி 35,000 வாக்குகளுக்கு மேல் 2006 60,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார். மக்கள் நல கூட்டணியில் போட்டியிட்ட போது 35,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார். 2 முறை போட்டியிடக்கூடிய வாய்ப்பு பெற்றும் நாம் வெற்றி பெற முடியவில்லை. அப்போது இருந்த சூழல் அது. 2006 அதிமுக கூட்டணியில் நாம் 9 இடங்களில் தமிழ்நாட்டிலே போட்டியிட்டோம். கடலூர் மாவட்டத்தில் மட்டும்தான் 2 இடங்களில் நம்மால் வெற்றி பெற முடிந்தது. அப்போது அதிமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதிமுகவும் மட்டும்தான் இருந்தன. அது வலிமையான கூட்டணியாக அப்போது இல்லை. ஆனாலும் கூட 60,000க்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று வெற்றி வாய்ப்பை இழக்க நேர்ந்தது. மக்கள் நல கூட்டணி 3வது கூட்டணி என்பதனால் ஒரு இடத்தில் கூட தமிழ்நாட்டில் நம்மால் அப்போது வெற்றி பெற முடியவில்லை. காட்டுமன்னார் கோவிலில் நாம் வெற்றி முகத்தில் தான் இருந்தோம். கடைசி நேரத்தில் தோல்வியடைந்ததாக 87 வாக்குகளில் தோல்வியடைந்ததாக அறிவிப்பு செய்துவிட்டார்கள். உண்மையில் நாம் தான் வெற்றி பெற்றோம். ஆக மக்கள் நல கூட்டணி சார்பிலே அவர் போட்டியிட்ட போதும், அதிமுக கூட்டணியின் சார்பிலே போட்டியிட்ட போதும் வெற்றி பெற முடியவில்லை. தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார். பிறகு ஒரு முறை நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும்தான் போட்டியிட்டார். அது ரொம்ப தொடக்க காலம், இயக்கம் அறிமுகமாகி இருந்த காலம். 1999 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தல், நாடாளுமன்ற பொதுத் தேர்தல். அப்போதுதான் தருமபுரியிலே நமக்கு சிறுத்தைகளுக்கு
செல்வாக்கு இருக்கிறது. கடலூர் மாவட்டத்தை போலவே தருமபுரி மாவட்டமும் சிறுத்தைகளுக்கான கோட்டை. இது தருமபுரி அல்ல, திருமாபுரி என்று எழுச்சி மிகுந்த ஒரு மாவட்டமாக இந்த மாவட்டம் இன்றைக்கு இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது. ஆக இந்த தேர்தலில், கடந்த தேர்தலில் 2021 நம்மால் அரூர் தொகுதியை கேட்டு பெற இயலாமல் போய்விட்டது. கேட்டோம், பெரிதும் முயற்சித்தோம், முடியவில்லை. கூட்டணியை கசந்து முறித்துக் கொள்ளக்கூடாது என்பதனால் நம்மால் பிடிவாதம் செய்ய இயலவில்லை. அவ்வளவுதான். அழுத்தம் கொடுத்தோம். ஆனாலும் கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலே முரண்பாடு வந்துவிடக் கூடாது, கூட்டணி தலைமையோடு ஒரு கசப்பு உருவாகிவிடக் கூடாது என்பதனால் 2021 அரூர் தொகுதியை நம்மால் பெற முடியாமல் போனது. 2026 கட்டாயம் இதை கேட்டு பெற்றாக வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தோம். தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் தெரியும், நம்முடைய கோவேந்தன் அவர்களுக்கும் தெரியும், நானும் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் 3 பேரும் திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்திய போது அரூர் தொகுதியின் எழுச்சியை சுட்டிக்காட்டி, இந்த முறை எங்களுக்கு கட்டாயம் தேவை. அதிமுக கூட்டணியிலே இருந்தபோது 60,000 வாக்குகளுக்கு மேலாக பெற்றிருக்கிறோம். இப்போது கூட்டணி பலமாக இருக்கிறது, எங்களுக்கு கட்டாயம் தேவை என்று வலியுறுத்தி பார்த்தோம். ஆனாலும் திமுக உங்கள் ஆதரவோடு எங்கள் கட்சி அரூரில் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். மேற்கு மாவட்டங்களில், குறிப்பாக தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் உங்கள் செல்வாக்குள்ள தொகுதியாக இருக்கிற அரூரை எங்களுக்காக விட்டுக் கொடுங்கள் என்று அவர்கள் எங்களிடத்திலே வாதிட்டார்கள். இதுதான் நடந்தது. உங்களுக்கு வேறு தொகுதிகளை கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவள்ளூர், ராணிப்பேட்டை போன்ற பகுதிகளில் தருகிறோம். தருமபுரியில் நெருக்கடி தர வேண்டாம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தியவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். வேறு வழி இல்லாமல் அரூருக்கு பதிலாக அரக்கோணத்தை பெற்றோம். இந்த முறையில் நம்மால் அரூரை பெற முடியவில்லை என்றதும் முன்னணி பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் மிகுந்த ஏமாற்றம், அதிர்ச்சி. கோவேந்தன் உட்பட. கோவேந்தன் அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நான் பேசிய போது அவர் மிகுந்த வலியோடு பேசினார், வருத்தப்பட்டார். என்னதான் இருந்தாலும் நீங்கள் அரூரை விட்டிருக்க கூடாது என்பது மட்டுமே அவருடைய வாதமாக இருந்தது. ஒருவேளை அவரையும் நான் உள்ளே அழைத்து போயிருந்தால் அவரே எனக்கு முன்னதாக என்னை முந்திக் கொண்டு பரவாயில்லை விடுங்கள், திமுகவை போட்டியிடட்டும் என்றுதான் சொல்லி இருப்பார். ஏனென்றால் அவரும் என்னை போல இலகிய மனம் படைத்தவர் என்பதை நான் அறிவேன். அந்த சூழலில் அவர் உள்ளே இருந்திருந்தால் என்னையும் முந்திக் கொண்டு திமுக இந்த அளவுக்கு அழுத்தை கேட்கிறார்கள், வேண்டுகோளாக வைக்கிறார்கள், நாம் நெருக்கடி தர வேண்டாம் என்ற முடிவைத்தான் அவர் எடுத்திருப்பார். அவரை நான் அறிவேன். அதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 2001ஆம் ஆண்டு 8 தொகுதிகளை திமுக கூட்டணியிலே நாம் பெற்ற போது, 2006ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியிலே 9 தொகுதிகளை பெற்ற போது நான் மங்களூர் என்கிற திட்டக்குடி தொகுதியிலே போட்டியிடுவதாகத்தான் திட்டமிட்டிருந்தேன்.
வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கிற போது என் பெயர் இல்லை. திட்டக்குடி தொகுதியில என் பெயருக்கு பதிலாக இன்னொரு பெயரை அறிவித்தேன். அங்கிருந்த அத்தனை பேருக்கும் அதிர்ச்சி. கடலூர் மாவட்டத்தை சார்ந்த தம்பிகள் அங்கேயே கூச்சல் போட தொடங்கிவிட்டார்கள். 16 சின்னையா தெரு வாசலில் மறியல் செய்ய உட்கார்ந்து விட்டார்கள். நீங்கள் ஏன் போட்டியிடவில்லை? திட்டக்குடியில் நீங்கள் தான் போட்டியிட வேண்டும் என்று எல்லோரும் கூச்சல் போடுகிற அந்த நேரத்தில் அறிவிக்கப்பட்ட 8 பேர்களில் 9 பேர்களில் ஒருவர் மட்டும் என்கிட்டே வந்து கண் கலங்கியபடி, நீங்கள் நிற்காமல் ஒரு தேர்தலா, நீங்களே அரூரில் நின்றுங்கள், நான் நிற்கவில்லை என்று சொன்னவர் நம்முடைய கோவேந்தர். 9 பேரில் வேறு யாரும் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. தலைவரே நிற்கவில்லை என்ற அதிர்ச்சியில் எனக்கு பதிலாக நீங்கள் இல்லுங்கள் என்று வேறு யாரும் சொல்ல முன்வராத போது அடுத்த சில நொடிகளில் என் பக்கத்தில் வந்து நின்ற கோவேந்தன் அவர்கள் கண் கலங்கினார். ஏன் என்று நான் கேட்டேன். நீங்க நிற்கவில்லை என்கிற போது நாங்கள் ஏன் நிற்க வேண்டும்? அரூரில் வந்து நீங்கள் நில்லுங்கள், உங்களை வெற்றி பெற வைக்கிறோம் என்று சொன்னார். தனக்கு கிடைத்த வாய்ப்பை நழுவ விட்டு விடக் கூடாது என்பதுதான் எல்லோருக்குமான உணர்வாக இருக்கும். அந்த வாய்ப்பை இழந்துவிடக் கூடாது என்றுதான் பலரும் நினைப்பார்கள். இது மனித இயல்பு. அந்த வாய்ப்பு கிடைப்பதே பெரும் போராட்டம். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது அந்த வாய்ப்பை விட்டுக் கொடுப்பதற்கு ஒருவருக்கு மனம் வருகிறது என்று சொன்னால் அவருக்கு அறம் சார்ந்த உணர்வு மேலோங்கி இருக்கிறது என்றுதான் பொருள். ஒரு எத்திக்கல் மைண்ட் செட். நம்முடைய கட்சி தலைவரே தேர்தலில் நிற்கவில்லை, அப்படி என்றால் நாம் போய் நிற்க வேண்டுமா? ஏதோ பிரச்சனை இருக்கிறது அதனால்தான் அவர் நிற்கவில்லை, ஏதோ வலி இருக்கிறது அதனால்தான் அவர் இந்த முடிவெடுத்திருக்கிறார், ஏதோ ஒரு சோகம் இருக்கிறது அதனால்தான் அவர் இப்படி நிலைப்பாடு எடுத்திருக்கிறார் என்ற எண்ணம் அவருக்கு மேலோங்கி இருந்தது. அவர் அந்த இடத்திலே ஒப்புக்காக சொன்னதாக என்னால் உணர முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய கண்கள் கலங்கி இருந்ததை நான் பார்த்தேன். அப்போது கையை பிடித்து அழுத்தி சொன்னேன், இல்லை, எனக்கு விருப்பமில்லை, நீங்களே போய் நின்று வெற்றி பெற்று வாருங்கள், அரூர் சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்திற்கு செல்லுங்கள் என்று வாழ்த்தி அனுப்பினேன். இது ஒரு சாக்கு. நடைமுறையில் நமக்கு இடையிலே அவ்வப்போது சில நேரங்களில் வருத்தம் வரலாம், இடைவெளி வரலாம், விமர்சனங்கள் வரலாம், கடுமையாக பேசும் சூழல் வரலாம். வாயை விட்டுவிடக்கூடிய நிலை வரலாம். இது ஒரு தற்காலிகமான போக்கு. நெருக்கடியான நேரத்தில் ஒருவருடைய உள்ளம் எவ்வாறு இருக்கிறது என்பதுதான் முக்கியமானது. ஒரு தலைமைக்கும் தலைமையை சுற்றியுள்ள முன்னணி பொறுப்பாளர்களுக்கும் இடையிலான இந்த உறவுதான் ஒரு இயக்கத்தை தலைமுறை தலைமுறையாக கொண்டு செல்வதற்கு பேருதவியாக இருக்கும். மக்கள் லட்சக்கணக்கானோர் எவ்வளவு நம்பிக்கையை தலைமையின் மீது வைத்திருந்தாலும் சுற்றி இருப்பவர்கள் அந்த நம்பகத்தன்மையோடு இல்லாமல் போனால் அந்த இயக்கத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த முடியாது. மக்களுக்கும் தலைமைக்கும் இடையிலே இருக்கிற முன்னணி பொறுப்பாளர்கள் என்கிற வளையம் இருக்கிறதே, அது சில 100 பேர் தான். மிகவும் சொற்பமான எண்ணிக்கை தான். அந்த சில 100 பேரின்
கட்சியிலும் நல்ல பதவி வேண்டும், தேர்தல் களத்திலும் வாய்ப்பு பதவி வேண்டும் என்று போட்டி போடக்கூடியவர்கள் சில 10 பேர் தான் இருப்பார்கள். நம்முடைய கட்சியை எடுத்துக்கொண்டால் உருட்டி புரட்டி பார்த்தால் கூட ஒரு 30 பேருக்குள் தான் நடக்குது அந்த கடும் போட்டி. பல லட்சம் உறுப்பினர்களை கொண்ட பேர் இயக்கம், பல்லாயிரக்கணக்கான மாவட்ட நிர்வாகிகளை கொண்ட பேர் இயக்கம், ஆயிரக்கணக்கான மாநில பொறுப்பாளர்களை கொண்ட பேர் இயக்கம், நூற்றுக்கணக்கான முன்னணி தளபதிகளை கொண்ட பேர் இயக்கம். அதிலே கட்டாயம் இந்த முறை பதவிக்கு வந்தே தீர வேண்டும் என்று போட்டி போடக்கூடியவர்களின் எண்ணிக்கை 30 - 40 தான் இருப்பார்கள். இந்த 30-40 பேரில் தம்முடைய எண்ணம் நிறைவேறாத போது ஊசலாட்ட மனநிலையில் இருப்பவர்கள் சில நேரங்களில் வெளியேறுவதுண்டு, தவிர்க்க முடியாது. அவர்கள் வெளியேறினால் கூட தனிநபர்களாகத்தான் அவர்களால் வெளியேற முடியும். அது எந்த வகையிலும் இயக்கத்தை பாதிக்காது. ஆனாலும் அப்படி ஒரு நபரும் கூட வெளியேறிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பவன் திருமாவளவன். அவர்களின் மனம் நோகக்கூடாது என்று எண்ணக்கூடியவன் திருமாவளவன். அவர்களை ஆற்றுப்படுத்த வேண்டும் என்று முயற்சிப்பவன் திருமாவளவன். அவர்களை தக்க வைக்க வேண்டும் என்று முயற்சிப்பவன் திருமாவளவன். அப்படி வாய்ப்பு கிடைக்காத சூழலிலும், ஏமாற்றம் அடைந்த சூழலிலும் கட்சியை விட்டு வெளியேற வேண்டும் என்கிற உணர்வில்லாமல் இந்த கட்சிதான் என் இறுதி மூச்சு வரையில் இங்கேதான் தொடர்ந்து நீடித்தேன். வேட்பாளர்களை எல்லாம் அறிவித்த பிறகு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு பெங்களூருவிலே என்னை அவர் சந்தித்த போது சொன்னார், இந்த முறை இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று பெருத்த ஏமாற்றம் எதிர்பார்ப்போடு இருந்தேன். ஏமாற்றம் தான் என்றாலும் இனிமேல் என் மகன்களில் எவனாவது ஒருவன் உங்களோடு துணை நிற்பான், இந்த களத்தில் உங்களோடு பயணிப்பான், அவனுக்காவது எதிர்காலம் ஆட்சி அதிகாரத்தை தொடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்கும் என்று நம்புகிறேன். இனி நான் உங்களோடு ஒரு தோழனாகவே இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்த பயணிப்பேன் என்று சற்று விரக்தியோடு சொன்னார். ஆனால் அவர் சொல்ல வந்தது என்னவென்றால், எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதனால் உங்களை பழிக்க மாட்டேன், உங்களை விட்டு நான் வெளியேற மாட்டேன். இதுதான் செய்தி. அடிக்கோடிகளின் செய்தி. நான் நிறுவன பதவிக்காக காத்திருந்தவன் இல்லை. உங்கள் தலைமையின் மீது பற்று கொண்டவனாகவும் நம்பிக்கை உள்ளவனாகவும் இருக்கிறேன், இருப்பேன், தொடர்ந்து இருப்பேன். இதுதான் கோவேந்தன் அவர்கள் எனக்கு அளித்திருக்கிற வாக்குறுதி. இதை இந்த பொதுவெளியிலே நான் உரத்து சொல்லுவதற்கு காரணம், எப்படியாவது விடுதலை சிறுத்தைகளை கூறு போட்டுவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தூக்கத்தை இழந்து படுக்கையிலே புரண்ட கும்பை இன்றைக்கு ஏமாற்றம் அடைந்து எங்கோ ஒரு மூலையில் கிடக்கிறார்கள். இதோ உடைய போகிறது. அவர் வெளியே போக போகிறார், இவர் வெளியே போக போகிறார். உட்கட்சியில் கடும் குழப்பம் நிலவுகிறது. திருமாவோடு எல்லோரும் முரண்பட்டு நிற்கிறார்கள். இதெல்லாம் எதிரிகளின் கொள்கை பகைவர்களின் உணர்வாக இருந்தன. ஒரே ஒரு தம்பி என் மீது மிகுந்த பிரியம் வைத்திருந்தவர், பற்று வைத்திருந்தவர். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நானும் அவர் மீது நல்ல மதிப்பு வைத்திருந்தேன்.
அவரை நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டிருந்தால் போய் இருக்க மாட்டார் என்பது உண்மைதான். அவரை அழைத்து சமாதானப்படுத்தி இருந்தால் வெளியேறி இருக்க மாட்டார் என்பதும் உண்மைதான். வேறு எந்த வருத்தமும் அவருக்கு இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் நானும் அவர் முகம் சுளிக்க நடந்து கொண்டதில்லை, அவரும் நான் முகம் சுளிக்கும்படி நடந்து கொண்டதில்லை. இரண்டாவது முறை வாய்ப்பு கிடைக்கவில்லை, வருத்தம். பாலாஜி உடனடியாக தலைவரை வந்து சந்தித்தார். தலைவர் இருக்கிறார், கட்சி நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார், தலைமையகத்திலே இருக்கிறார் என்பது அனைத்து முன்னணி பொறுப்பாளர்களுக்கும் தெரிந்த உண்மை. அவரை நான் தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் எழவில்லை. ஆனால் ஆளுநர் ஷானவாஸை தொடர்பு கொள்வதற்கு நான் முயற்சித்தேன். அவரை தொடர்பு கொண்டு பேசுவதற்கு முயற்சித்த திருமாவளவன் நம்மை தொடர்பு கொள்ள ஏன் முயற்சிக்கவில்லை என்கிற வருத்தம் தான் அவருக்கு. அவரை நான் தொடர்பு கொள்ளவில்லை என்பது உண்மைதான். அது தனிப்பட்ட முறையிலே எனக்கு இருந்த வருத்தம், அவ்வளவுதான். அதை இப்போது நான் சொல்ல விரும்பவில்லை. ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் அதன் பிறகு தம்பி பாலாஜி அவர்களோடு வந்து நான் தங்கியிருந்த ஹோட்டலில் சந்தித்து பேசிவிட்டு கட்சி நடவடிக்கைகளில் எல்லாம் ஈடுபட்டார். ஆனாலும் பக்கம் பக்கமாக பத்திரிகைகளில் எழுதினார்கள், சமூக ஊடகங்களில் கற்பனை மூட்டைகளை கட்டவிழ்த்து விட்டார்கள். அவர்களின் நோக்கம் என்னவென்றால் திருமாவளவன் தலைமையை குறிவைத்து தாக்குதல் நடத்த வேண்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சிதறடித்து விட வேண்டும். இதுதான் அவர்களின் நோக்கம். ஒரு முறை கூட வாய்ப்பு கிடைக்காத தம்பிகள் போட்டியிடுவதற்கு எவ்வளவோ பேர் இங்கே இருக்கிறார்கள். பெயரை சொன்னால் அது பட்டியல் நீளும். கிட்டு கூட இருக்கிறான், தலித் அல்லாதவர் தான். ஜெயச்சந்திரன் இருக்கிறார், தலித் அல்லாதவர் தான். எத்தனையோ தம்பிகள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள். பாவலன் ஒவ்வொருவரையும் கனவுகளோடு என்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தார். அவர் கனவு நனவாகவில்லை, வருத்தம் தான். 2 நாட்களில் மீண்டும் களத்திற்கு வந்து விட்டார். தகவல் தமிழ்ச்செல்வனும் நம்பகத்தன்மைக்கு ஒரு அடையாளமானவர். தலைமையை நேசிக்கக்கூடியவர், மறந்தும் தலைமைக்கு எதிரான விமர்சனங்களை செய்யாதவர், கட்சியின் கட்டுக்கோப்பை சீர்குலைக்கக்கூடிய வகையில் ஒருபோதும் நடக்காதவர். அப்படிப்பட்ட அவருக்கும் கூட இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்தது உண்மைதான். ஆனால் அவரும் அந்த வருத்தத்தில் இருந்தாலும் இந்த கட்சிக்கு எதிராக அவர் சிந்திக்கவில்லை, செயல்படவில்லை. ஆக எப்படி கோவேந்தன் அவர்களோ அப்படி நூற்றுக்கணக்கான முன்னணி தளபதிகள் இந்த இயக்கத்திலே இன்னும் வலிமையோடு இருக்கிறார்கள், பற்றுதலோடு இருக்கிறார்கள். அவதூறுகளை முறியடிக்கக்கூடிய வலிமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இந்த இயக்கம் எளிய மக்களுக்கான இயக்கம், விளிம்புநிலை மக்களுக்கான இயக்கம். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாவேதை மார்க்ஸ் ஆகிய மனிதர்களின் கொள்கைகளை பரப்புகிற இயக்கம், சமத்துவத்திற்காக போராடுகிற இயக்கம், சகோதரத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு பேர் இயக்கம் என்கிற புரிதலோடு தொடர்ந்து பயணிக்கிறார்கள். இந்த தலைமுறையை தாண்டி அடுத்த தலைமுறை சமூக ஊடக தளங்களில் எழுதுவதை பார்க்கிற போது ஒரு நாளும் அவர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையிலே வகுப்பு எடுத்ததில்லை. பொதுக்கூட்டங்களில் பேசுவதுதான். அதை உள்வாங்கிக் கொண்டு இன்றைக்கு எதிரிகளை திக்குமுக்காட வைக்கக்கூடிய வகையிலே, திரளடிக்கக்கூடிய வகையிலே, அவர்கள் எல்லாம் பின்னங்கால் பிடரையில் அடிபட புறமுதுகிற்கு ஓடக்கூடிய வகையிலே ஊடகங்களில் விவாதங்களில் பங்கேற்பதை பார்க்கிற போது
நான் மெய்சிலிர்த்து போகிறேன். கருத்தியல் சார்ந்த படைத்தளபதிகளாக சிறுத்தைகளின் இங்கே வளர்ச்சி வலிமை பெற்றிருக்கிறார்கள். இந்த இயக்கத்தை எந்த சக்தியாலும் உரசி கூட பார்க்க முடியாது, சீட்டி பார்க்க முடியாது. இது ஒரு சுறாவை போல வீரியத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கிற இயக்கம். இதில் ஒரு செதிலை உதிர வைப்பதால் சுறாவின் பயணம் நின்று விடாது. ஒரு தம்பி வந்து கட்சியில் சேர வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தால் அந்த தம்பியிடம் பெருந்தன்மையோடு அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். இல்ல தம்பி, அவங்க தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் எங்களோடு நீண்ட காலம் பயணித்தவர்கள், திருமாவளவன் எங்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக எங்களோடு நீண்ட காலம் பயணித்தவர். அந்த இயக்கம் ஒரு விளிம்பு நிலை மக்களுக்கான இயக்கம். அந்த இயக்கத்தை நாங்கள் பலவீனப்படுத்துகிறோம் என்று களங்கம் எங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்று அறிவுரை சொல்லி இருக்க வேண்டும். வர வேண்டாம், வேற ஏதாவது கட்சிக்கு போறதுனா போதும். விசிகேவோடு நாங்கள் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் பயணம் செய்திருக்கிறோம். எங்களுக்காக அவர்கள் வாதிட்டு இருக்கிறார்கள், எங்களுக்காக அவர்கள் போராடி இருக்கிறார்கள், எங்களுக்காக அவர்கள் துணை நின்று இருக்கிறார்கள். திருமாவளவன் எங்களுக்கு மிகவும் நெருக்கமாகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் இருந்திருக்கிறார். சாதாரண மக்களை அமைப்பாக்கி இந்த அளவுக்கு அந்த அமைப்பை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை பலவீனப்படுத்துவதற்கு ஒருபோதும் நாங்கள் இடம் தர மாட்டோம் என்று சொல்லி இருக்க வேண்டும். இதுதான் அரசியல் ஆழம். ஒருவேளை நாளை விடுதலை சிறுத்தைகளின் உறவு நமக்கு தேவைப்படலாம் என்ற சிந்தனை மேலோங்கி இருக்க வேண்டும். ஆனால் விடுதலை சிறுத்தைகளை பலவீனப்படுத்துவதற்கும் எங்களால் முடியும் என்று ஒரு நிலைப்பாட்டை நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள ஒரு இயக்கம் எடுத்த போதுதான் எனக்கு எங்கோ முன்குத்தியதை போன்ற ஒரு வழி, இதயத்தில் குத்தியதை போன்ற ஒரு வழி. அதற்காக நான் வருத்தப்படவில்லை. அதனால் இந்த இயக்கம் சிதறிவிடும் என்று நான் கருதவில்லை. இறுதி இலக்கை தொடுகிற வரையில் என்னோடு ஓடி வருகிற தம்பிகளை கொண்டு என்னால் போராட முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. கட்சியிலிருந்து யாரையும் நான் நடவடிக்கை எடுத்து இதுவரையும் வெளியேற்றியதில்லை. அது கூட கட்சிக்குள்ள சண்டை நடக்கும். இவர் யார் மேலையும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார். இந்திய அரசு அடிக்கடி சொல்லுவார், அடியாத மாடு படியாது என்றார். நான் சொல்ல குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. யாரையும் குற்றம் பார்க்க வேண்டாம். எல்லாம் புதுசு தானே, புது தலைமுறை தானே. இப்படிதான் அடிச்சு முடிச்சுட்டு வேலையில வந்து நிற்பான். போக தம்பின்னு சொல்லி கீழே இறக்கி விடுங்க. தவிர அவனை ஒட்டுமொத்தமா அரங்கத்தை விட்டே வெளியேற்ற மாதிரி நடந்து கொள்ள கூடாது. மேடை விட்டு இறக்குன்னு சொல்ற அளவுக்கு மட்டும் ஒரு போர்ஸ் தந்தா போதும். மொத்தமா வெளியே போகலான்னு தள்ளுற மாதிரி நடந்து கொள்ள கூடாது. இதுதான் என்னுடைய அணுகுமுறை அப்படின்னு நான் சொல்றேன். ஒரே ஒரு நபரை கூட நான் இதுவரை கட்சியில் இருந்து டெர்மினேட் பண்ணியதில்லை, நீக்கியதில்லை. ஒரு சிலர் திறன் விட்டு எண்ணக்கூடியவர்கள் போனார்கள். அவர்கள் வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள், அவ்வளவுதான். கோவேந்தனை போல, தகடூர் தமிழ்ச்செல்வனை போல, அல்லது இந்த பகுதியை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களை போல, கடியமுதனை போல, பேரை சொன்னா மற்ற பேர் சொல்லல வருத்தம் வந்துடும். நந்தனை போல, கோட்டை அதிகமானை போல, இன்றைக்கு வந்திருக்கிற புதிய தளபதிகளை போல களத்திற்கு சென்று தன்னுடைய குடும்ப வேலைகளை வைத்துவிட்டு மக்களிடையே சென்று பிரச்சனைகளின் போது போராட்ட களங்களில் நின்று சாதி வெறியர்களை எதிர்கொண்டு, காவல்துறையின் அடக்குமுறைகளை எதிர்கொண்டு,
வழக்குகளை சந்தித்து நீதிமன்றங்களின் இடிய படிக்கட்டுகளில் ஏறி இறங்கி கால் நூற்றாண்டு காலத்தை கழித்த தம்பிகள் யாரும் என்னை விட்டு போகும். அவர்களுக்கு தெரியும் நாங்கள் ஒவ்வொருவரும் வேர்வை சிந்தி இந்த இயக்கத்தை வளர்த்திருக்கிறோம், இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் என்ன கருத்து மாறுபாடு ஏற்பட்டாலும் கூட இது எம் இயக்கம் என்கிற உணர்வோடு அப்படிப்பட்ட உறுதிமிக்கவர் தான், உறுதிப்பாடு உள்ளவர் தான், இயக்கத்தையும் தலைமையை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டிருப்பவர் தான் அன்பு சகோதரர் கோவேந்தன் அவர்கள். இந்த விழாவிலே அதை சொல்லுவது என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பு. அவரை பாராட்டுகிற இந்த மேடையில் அவருடைய அன்பு குழந்தை, அன்பு பிள்ளை, அருமை மைந்தன் சத்திய பிரபுவையும் அவருடைய இல்வாழ்க்கை துணையாக இன்றைக்கு அவருடைய கரத்தை கைப்பற்றியிருக்கிற சுவாதிகா அவர்களையும் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க, நீடூழி வாழ்க என்று நெஞ்சார வாழ்த்தி விடுகிறது. நன்றி.